இது விருத்தாசலம் பாலக்கரையில் நின்று எழுதுகிற மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றுக்கு வந்து பெரிய மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காசு இன்னும் வீசும் கூட விருத்தாசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் சிறப்புக்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல சொல்லலாம். 6 தரிசனம் 1000 புண்ணியம்னு சொன்னால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. விருத்தாசலத்தில் இந்த ஒரு இடத்துல பாலக்கரையில் சென்ட்ரலில் நின்னாக்கா இப்படி பழமலைநாதர் திருக்கோவிலோட அதோ பாருங்கள், முதல்ல தெரியறது கிழக்கு கோபுர வாசப்படி, நடுவில் தெரியறது மைய கோபுரம் பழமலைநாதர் திருக்கோயில் கோபுரம், அந்தாண்ட தெரியறது வந்து வடக்கு கோபுர வாசப்படி, இந்தாண்ட தெரியறது வந்து தெற்கு கோபுர வாசப்படி, அந்தாண்ட தெரியறது வந்து மேற்கு கோபுரம். 5 கோபுரங்களை கொண்ட தலம் அப்படிங்கிறது விருத்தாசலம் பழமலைநாதர் ஆலயம். இந்த இடத்துல வந்து நின்னோம்னா நம்ம வந்து ஆறும் பார்த்துக்கலாம், கோபுரத்தையும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் கருட தரிசனத்துக்கு நிறையா பேர் சேருவாங்க. சுற்றி மரம் இருக்கிறதால கருட தரிசனம் நிறையா கிடைக்கும். இது வந்து நான் இந்த கோவிலோட சிறப்புகள் நிறைய இருக்குது. அதில் நடுவில் தெரியற கோபுரம் வந்து கண்டராதித்த சோழன் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டராதித்தன் அடிக்கல் நாட்டிலேருந்து இறந்துட்டார். அதன் பிறகு அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி வந்து அந்த கோபுரத்தை தனி பெண்ணாக நின்று கட்டி முடித்தார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.